இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கீழே, அதாவது குல்லூர்னு ஒரு இடம் இருக்குது. செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. அது போகிறதுக்கு முன்னாடி ஹாட் ஏர் பலூன் இருக்குது பாருங்களேன். செம்ம ஹீட்டாக இருக்குது. 2000 ரூபா வாங்க. ரேபிட்டோட அந்த உள்ளே வச்சு அந்த முடியில் வச்சு செய்கிறது. இது ஒரிஜினல்னா ஒரிஜினல் யாக்கூல். இது பாருங்களேன், குவாலிட்டிலாம் அப்படி இருக்குங்க. டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது. ரிவர் ராஃப்டிங் வந்து போகலாமா வானாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கைஸ் 3 பேர் உயிரையும் பணையை வச்சு ஒரு சைன் போடுறேன்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தாங்க நம்ம போட போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோங்க. பாய்ஸ் ரெடியா? ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு vlog with விஜய். நான் உங்கள் விஜய் ஜூட்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மணாலியில் டே 3ங்க, லாஸ்ட் நாள். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாமே பாருங்கள், அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே போட்டிருப்போம். இப்போ வந்து மணாலியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருக்குது மனசு. எப்படி சொல்கிறது, ஒரு இடத்த விட்டு அது பிரியும் போது கடைசி நாள் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த வியூ பாருங்களேன். கடைசியாக ஒரு வாட்டி இந்த அழகான வியூவை மட்டும் பார்த்துப்போம். சே, எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், காலையில் ஏஞ்சினோடனே இங்கே வந்து நிற்பேன். இங்கே வந்து நின்று பார்ப்பேன். ஏன்னா அந்த சூரிய ஒளி எப்படி சொல்கிறது, சன்ரைஸ் ஆனவுடனே இங்கே எல்லாமே இருட்டாக இருக்கும். அந்த மலை மேலே மட்டும் ஃபஸ்ட்டு போனோம், அப்படியே ஜொலிக்கோங்க அப்படியே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கீழே, அதாவது குல்லூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நாகர் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே இருக்கிற சைட் சீயிங்கு, முக்கியமான பிளேசஸ், டெம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இவ்வளோவும் தூக்கிட்டு டெல்லிக்கு போனோம். ஸோ நான் கீழே போயிட்டு காரில் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை. நம்மளோட டிரைவர் வந்து வந்துட்டார். திலீப் பாய் வந்து கண்ணாடிலாம் போட்டு ரெடியாக சூப்பராக வந்துட்டுருப்பா திலீப் பாய். ஓகே, நம்ம காரில் வந்து பேக்கெலாம் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். நாகர் கேஸ்டில் கிட்டே வந்தாச்சு. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம காலையிலே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜுங்க. வில்லேஜ் நடுவில் இருக்குங்க அந்த கேஸ்டில். செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. சரியான கடுப்பாக இருக்குது, எனக்கு காண்டாக இருக்குது. நம்ம போகிற இடம்லாம் சிலதெல்லாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டேதுங்க. பாருங்களேன், நோ என்ட்ரிங்க. உள்ளே வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம் இந்த கேஸ்டில் உள்ள, ரெனோவேஷன் ஒர்க்கு. அதனால் நோ என்ட்ரிங்க. ஓ, வந்த வழியாக திருப்பி நம்ம கார் எடுத்துன்னு போனோம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குல்லு போகிற இடத்துல, குல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாகர் கேஸ்டில் வந்து அந்த மலை மேலேருந்து இறங்கி வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா குல்லு போகிற இடங்க, 21 கிலோமீட்டர் குல்லு. அது போகிறதுக்கு முன்னாடி ஹாட் ஏர் பலூன் இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பேராகிளைடிங், ஹாட் ஏர் பலூனு, ஏடிவி, இது எவ்வளோன்றதை நம்ம போய் கேட்போம். இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கிட்டே போய் பார்ப்போம். பலூன் கிட்டே போய் பார்ப்போம். வா, பலூனு பெருசாகிறாங்க பாருங்க, பயங்கரமா இருக்குங்க. செம்ம ஹீட்டா இருக்கு. வாவ், இங்க பாருங்க, பலூனை பெருசாக்கிட்டாங்க. இங்க பாருங்க, பறக்குதுங்க லைட்டா. எங்க செம்மையா இருங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1500 ரூபா வாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போங்க. ஆனால் 1500 ரூபாய்க்கு வந்து மேலே இப்படி இதோ லைட்டாக ஏற்றிட்டு அப்படி இறக்கிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்க வியூ பாயிண்ட் சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, 1500 ரூபாய் கொடுத்தா இவ்வளோ ஹைட்டு கூப்பிட்டு போவாங்க. கைஸ், நம்ம வந்து நகர் கேஸ்டில் வந்து பார்த்துருப்போம். அங்கே வந்து நோ என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து குல்லுக்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மணாலி ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் கடைங்க. பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் விற்பாங்க. இதை போயிட்டு நம்ம போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். உள்ளே இங்கே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாவ் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஷீப் உல் ஷாலாங்க. ஆட்டு அந்த உள் இருக்குல்ல, ஆட்டு அந்த தோல் இருக்குல்ல, இங்கே செம்மறி ஆடெல்லாம் இருக்குல்ல, அந்த தோலில் செய்கிற உள்ளாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. கலர்ஸு வெரைட்டிலாம் நிறையா இருக்குது. ரேபிட் உள்,
லேம்பு, யாக் உல்லு, அந்த மாதிரி நிறைய வகையான உள் எல்லாமே இங்கே இருக்குங்க பாருங்களேன். தட் இஸ் ரேபிட் உல். திஸ் இஸ் ரேபிட் உல். வாட் இஸ் திஸ் இஸ் ரேபிட் உல்லா? ஓ ஓ 2000 ரூபா வாங்க ரேபிட்டோட அந்த உள்ள வச்சு அந்த முடியில் வச்சு செய்கிறது. வாவ், வெரி சாஃப்ட். ஓகே 6000 பட் 2000 செல் பண்ணுறேங்க. இது ரேபிட் உல்லா? தட் இஸ் மேம் யாக்குல். இந்த இமாச்சல் பிரதேஷில் ஒரு மாடு இருக்கும் யாக்குன்னு, அந்த மாட்டோட இதில் செய்கிறதாங்க இது யாக்குல். ஹவு மச் மேம்? ஹவு மச்? 2000. ஓகே, திஸ் இஸ் ஒரிஜினல்னா? ஒரிஜினல் யாக்குல். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டருங்க. எவ்வளோ வகையான ஸ்வெட்டர் இருக்குது பாருங்களேன். வாவ், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்வெட்டருங்க, கலர்ஃபுல்லாக. இது பாருங்களேன் குவாலிட்டி. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிரில் போடுற விஷயந்தான். குவாலிட்டி பாருங்களேன் சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்காது, கண்டிப்பாக இந்த குவாலிட்டியில் கிடைக்காது. ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கு இது பாருங்களேன். அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள். குளிருக்கு போடுற மாதிரியே ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. திஸ் இஸ் பெட்ஷீட்டா? ஃபுல் அண்ட் ஃபுல் உல்லன் பெட்ஷீட்டா? ஓகே. ஹவு மச்? 2000 ரூபா. 2000. 2000 ஆமாம் ஸ்டார்டிங் ப்ரைஸு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த பெட்ஷீட் எல்லாமே இருக்குது. கம்பளி பெட்ஷீட்டு இங்கே பாருங்களேன். குவாலிட்டிலாம் அப்படி இருக்குங்க, டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது. மேலே இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம், ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேட்டு பாருங்களேன், வீட்டில் போடுற மேட்டு இதெல்லாமே இருக்குது. பெட்ஷீட் எல்லாமே. இமாச்சல் பிரதேஷோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த குல்லூவில் இந்த ரெடி பண்ணுற இந்த ஷால் தாங்க. இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளன் மெட்டீரியல் தான் எல்லாமே கிடைக்கும். பெட்ஷீட்டு, ஸ்வெட்டரு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். மணாலி குல்லு வரீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் வாங்கலாம், கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குல்லு போக போகிறாங்க. ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடங்க இது. குல்லுவில் வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடம். ரிவர் ராஃப்டிங் வந்து போகலாமா வானாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வரோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ரிவர் ராஃப்டிங் போகலாமான்னு வானாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து 3000 ரூபாய் கேட்குறாரு. 9 கிலோமீட்டர்ஸ்னால் 5000 ரூபாய் கேட்குறாரு. 4500 ரூபாய் கேட்குறாரா 7 கிலோமீட்டருக்கு? நம்ம பையன் வந்து லைட்டாக ஹிந்தி தெரியும் நம்ம பையனுக்கு, அவனை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவோம் ஃபுல் ட்ரிப்பையும். அதாவது எங்கள் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் சொன்னார். இப்போ வந்து குரூப் வந்து போனீங்கன்னா ஒரு 4-5 பேர், நாங்கள் 3 பேர் இன்னும் 4 பேர் ரெடி பண்ணால் ஆளுக்கு 500 ரூபான்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்றாரு. இப்போ கைஸ் 3 பேர் உயிரையும் பணையம் வச்சு ஒரு சைன் போடுறேன்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சருக்கு வந்து நம்ம ரிவர் ராஃப்டிங் போகிறோம்ல, இங்கே என்னென்ன இருந்தாலும் அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சைன் பண்ணுறேன். சைன் பண்ணியாச்சு கைஸ், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கேட்டாங்க. 2000 ரூபாய் வந்து 7 கிலோமீட்டருக்கு ரிவர் ராஃப்ட் பண்ணி உள்ளே வந்து எல்லாமே சுற்றி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே, அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும். உள்ளே எடுத்து வச்சு தான் நம்ம ராஃப்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ ஷூலாம் வந்து கழட்டணுங்க, ஷூலாம் கழட்டி வைக்கணும். இவர் தாங்க நம்ம கைடு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு வருவோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தாங்க நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து ஸோ ஷூவெல்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ப்ரைவேட் போட்டில் போக போகிறோம். இங்கே பாருங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ணுறவங்களாம் எல்லாமே இருக்காங்க பாருங்கள். எங்கே செம்ம லொக்கேஷன் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் இதாங்க நம்ம போகிற போட்டு. இங்கே பாருங்கள் இவர் தாங்க நம்ம கூப்பிட்டு போப்பாரு. பாய்ஸ் ரெடியா? இடம் வேறு லெவலு. ஐயோ ஃபஸ்ட் டைம்ங்க ரிவர் ராஃப்ட் பண்ண போகிறேன். பாய் யுவர் நேம்? பாய் யுவர் நேம் காலிக்குங்க. அவர் தலைமையில் ஒரு கோப்ரோ இருக்கு, அது அதில் இருக்க ஃபுட்டேஜ் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ரெடி? கைஸ் நம்ம பாய்ஸ் உட்காந்துட்டாங்க பாருங்க. ஓ ஸ்டார்ட் ஆக போதுங்க. சத்தியமாக பயமா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு பிரேக்கை போட்டு எடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக போயின்னு இருக்கு. சுற்றி காலை வந்து நீங்கள் இது உள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் சேஃப். ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தலைவனுக்கு எதுவுமே இல்லை.
காலே இல்ல தலைய மூஞ்சி இல்ல பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு பயமாவும் இருக்கு. டீ போனா கூட வாசுதேவன் ஒருத்தர் இருக்கிறான். அம்மாடி வாங்க நானும் வீட்டுக்கு மூத்த புள்ளனா இளைய புள்ள ஒருத்தர் இருக்கிறான். ஆம்பளை புள்ள. நான் ஒருத்த புள்ளங்க. ஏங்க நம்ம எப்பவுமே சில்லு தாங்க. என்ன ஆகுதோ பாத்துக்கலாம் வாங்க போலாம். ஏய் யாரையும் பேசிக்கலாம். 6 சேப்போ. 500 ஆன் பண்ண சொல்லு. அவன் பண்ண மாட்டான்டா. ஹேய் ஒரு ஃப்ரெண்ட்ல காட்டு. யோ திருப்புறாரு. ஏய் சுத்தாதீங்க கெட்டிமா புடி சுத்தாத. உள்ள விட்டு வெளில தள்ளுங்க. வேற லெவல். ரிலாக்ஸ். ஓகே பாய் வெரி நைஸ் பாய். வெரி நைஸ் பாய். அப்பப்போ அச்சு உள்ள தள்ளிடுறாங்களா இப்ப வெளில வர சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கம்மியா பாரு. டேய் புட்டிக்கிட்டே வழி இல்லடா எனக்கு. காது ரிலாக்ஸ். ஆமா அந்த ஒரு இது அடிச்ச உடனே கட்டிட்டா உள்ள போய் வெளில வர. என் மம்மி எல்லாம் கூப்பிட்டுங்க. என் மம்மி என்ன சொன்னாங்க, லைஃப்ல என்ன ஆகுதோ போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறா. ஆமா அதனால தான் தல அடுத்தது வருது. ஹோல்ட் தி ரோப். ஏடா எனக்கு கொடுக்க மாட்டீங்களேடா. ஹோல்ட் தி ரோப். ஹோல்ட். ஹோல்ட் தி ரோப். ஹோல்ட் தி ரோப். ஹோல்ட் தி ரோப். ஹோல்ட் தி ரோப். Subscribe to FO Vlog. ஏங்க vlog with விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பாருங்க. சம ஜில்லுன்னு இருக்குடா தண்ணி. எனக்கு ஜில்லுன்னு தெரியல, எக்ஸைட்மென்ட்ல இருக்கேன் நானு. ஏய் இறங்குது. டைட் பண்ண கூடாதா? வா மாமா. லாங்குவேஜ் பதற விட்டாங்க. எங்க பாருங்க. ஃப்ரண்ட் கம்மி, நீ ஃப்ரண்ட் இங்க பாருங்க. வரைக்கும். ஐயோ ஏங்க இவரு பள்ளத்தாக்கு கொண்டு போறாருங்க. தண்ணி சம கூலிங்க. சம கூலிங் தண்ணி. செமையா ஓட்டுறாருங்க அவர். பாருங்களேன் அந்த டேக்கிள் பண்ற அழக பாருங்களேன். பெண்டாரி டிரப். சூப்பர்மேன். இவன் கீழே ஊந்திருப்பாங்க. பார்வல கை பாரு நச்சிச்சுடா. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நான் எக்ஸைட்மென்ட் ஆனேனா எதுமே எனக்கு தெரியாது. வேற லெவல் மச்சான். ஓகே ரிலாக்ஸ். இல்ல தல ஃபர்ஸ்ட் வர மாட்டே. இங்க பாருங்க துழல் பார்க்காதவங்க அமேசான்ல பார்க்கணும்னா இங்க வந்து பாருங்க. இந்த பாரு போதி. ஐயா சமோ கன்ஃபார்ம். இது புற அந்த சைடு காட்டுறீங்க. இந்த கேப்ல வா. இந்த கேப்ல படுக்கணுமாடா? என்னடா அப்பா என்ன காப்பாத்திர பத்தப்பா. ஏய் மச்சான். யா This command is get down. As it come back, then again back to sit. ஓகே ஷூர். கம் பேக் டா தம்பி ஏந்திரப்பா. இப்போ படிங்கப்பா. அவன் சொல்லும்போதப்பா. அம்மா டெஸ்டிங் என்ன கையோ. ஆத்தா. So sir, that time you will hold your. இதே உயிரோட உடலோட என்ன அம்மா கிட்ட சேர்த்துரு. ஓகே பே. எங்க மம்மி இவனா என்னென்னமோ கத்தான 3 பேர் மேல படுன்றான் கால விரின்றான் பயமாகுதுடா. ஃபர்ஸ்ட் இப்படி பர்சனல். அவர் கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட கண்ணாடியை புடிச்சுக்கோ நீ அழகா இருக்க கண்ணாடி ஓகேன்ட்ட. இப்போ நீ சொன்ன உடனே கமெண்ட் ஃபாலோ பண்ணனும். ஆமா திரும்பணும். நீ ரோப் விட்டு அடியில வந்து எங்க மேல பாயணும். கேமரா உட்கார்ந்து
ஆமாண்டா உள்ள போயிச்சுடா. Come back! Come back! Come back! Come back, India! Come back, India! Ayo, Tupagis! This is our last day! Super! Chala, last day in Manali! Sama highway! இங்க புறா ரோப்பு எனக்கு வர மாட்டேங்குதுடா. இவன் இங்க புத்திக்கிறாங்க ரோப்பு எனக்கு வர மாட்டேங்குதுங்க. வாவ் அடுத்த கட்டம் ரெடி ஆயிடுச்சு. இடிக்க போறாரா? ஜட்டி உள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. ஃபுல்லா புழுலையா போறோம் இன்னைக்கு. சூப்பர். ஏய் சீரியஸா நீங்க 9 கிலோமீட்டர் போறீங்களோ இல்லையோ ஷார்ட் ரைடா அச்சு நவுத்துது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் ரைடா ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்ல அங்க பாயிண்ட் வந்துச்சு பாப்போம். சரிக்கோ. ஐயோ மோதுறாங்க. இவர் தாங்க நம்மள பத்திரமா கொண்டு வந்துருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க गाइस. குல்லூல ரிவர் ராஃப்டிங் மஸ்ட்ங்க. செம்ம வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பாருங்க. ஓ டைட்டா கடைசி. ஐயோ சுழல்றா அது. சுழல்றா. ஐயோ பாரடி. என்ன ஏன் முன்னாடி போக சொன்னாரு? இவன் புரியுது. அபி வராத. இங்க பாருங்க ஃப்ரண்ட் யாதா வந்தா காயாதுடா டேய். நெஞ்சிச்சு ஏங்க உள்ள ஃபுல்லா தெர்மல்ஸ். ஐயோ தெரிஞ்சா சார்ட்ஸ்லாம் மாத்தி வந்திருக்கடா. ஜெட்டி காயாதுடா டேய். ஏங்க நாங்க இந்த Dress நம்பி தாங்க யாரும் இது உள்ள பரவாயில்லை அனுபவம். இது ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையில. சூப்பர். மேல தண்ணி அடிக்கிறாருங்க. ஹாப்பி எண்டிங்னு நீ அப்படியே விடாத. அது எத்தனை இருக்கா? 26 நிமிஷம். வா गाइस ரிவர் ராஃப்டிங்கும் சூப்பரா முடிஞ்சிச்சு. பாருங்க பாய்ஸ் பாருங்க. எஃப்எஃப் vlogs வாங்கப்பா பாய்ஸ். ஏய் கால் ஃப்ரீஸ் ஆயிடுங்கடா. ஐயோ கால்லாம் ஃப்ரீஸுங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு 9 கிலோமீட்ரு இது கிளம்புறாங்க போகிறாங்க. நம்ம வந்து 4 கிலோமீட்ரு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இதுவே. வா யூ கோயிங். ஓகே இவர் தாங்க நம்மளுக்கு ரிவர் ராஃப்ட் பண்ணி கொடுப்போம். ஹாய் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரிவர் ராஃப்டிங் வந்து பண்ணியிருப்போம். இங்கே தான் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே நடந்து வந்துட்டோங்க. அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே நடந்து வந்து நம்ம கார் வந்து இங்கே வெயிட் பண்ணுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ரிவருங்க. செம்ம சில்லுன்னு ஒரு மாதிரி உரைய வைக்கிற அளவுக்கு கூலிங்க. ஸோ இந்த இடத்த பார்த்துங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது இடம். நாங்கள் என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டோன்னா இந்த ட்ரெஸ்ஸோடு போயிட்டோம். தெர்மல்ஸ் பாருங்கள் உள்ள தெர்மல்ஸு ஷர்ட்டு கிட்டலாம் போயிட்டோம். இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடி நம்ம ஷார்ட்ஸும் பனியனும் வாங்கியிருக்கலாம். நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் வாங்கினோம். இருந்தாலும் வந்து ஃபுல்லாக உள்ளே நனைஞ்சிச்சுங்க. லைஃப்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ரிவர் ராஃப்ட் பண்ணதுங்க. நேற்று ஒரு எபிசோடில் வந்து நாங்கள் வந்து ஒரு மவுண்டன் வந்து ஹைக் பண்ணியிருப்போம்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ராஃப்டிங்க. நீங்கள் வந்து மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குல்லுவில் வந்து ரிவர் ராஃப்டிங் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா ஆளுக்கு வந்து 500 ரூபாய். நாங்கள் வந்து 3 பேருன்றதுனால மொத்தமாக சேர்த்து 2000 ரூபாங்க. அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 600 ரூபாய் கொடுத்தோம். மொத்தம் 2600 ரூபாய். டிவைட் பண்ணிட்டோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 800. ஓப்பனாக சொல்ல போனால் காசு முக்கியம் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்பாங்க, நீ எதுக்கு காசு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றே தாங்க சொல்கிறேன், நம்ம வந்து காசு செலவு பண்ணுறோன்னா அது வந்து நம்மளுடைய இன்னர் பீஸ்க்காக என்ஜாய் பண்ணுன்றதுக்காக. நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ காசு எடுத்து வச்சாலும் அதெல்லாம் தாண்டி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நான் ஒர்க் பண்ணுறேன், ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராவலை உங்களுக்கும் காட்டலான்றதுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். கைஸ் மறக்காமல் வந்து vlog with விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சூப்பரான vlogல வந்து உங்களை சந்திக்கிறேங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய்.